ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபீஸ் பியூட்டி ஹேக். நான் தான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம சேனலில் மிலியேரியா ஆர் வேர்க்குரு இது வந்து நம்ம எப்படி வீட்டிலேயே ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டென்ட் என்ன அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி வேர்க்குருவை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஏன் வருது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வேர்க்குரு ஏன் வருது அப்படின்னா, நம்ம வெயிலில் போயிட்டு வரோம் பார்த்திங்களா, போயிட்டு வந்தோடனே நம்ம ஃபேஸில் வந்து டர்ட் அண்ட் ஆயில் வந்து நிறையவே படிஞ்சிருக்கும். அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேனை போட்டு அப்பாடான்னு வந்து படுத்துக்கிறோம். அது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்கின்னில் தான் அப்படியே இருக்குது, அப்படியே உள்ள ஸ்கின் வந்து அது உள் வாங்கிக்குது. ஸோ அந்த டர்ட் அண்ட் ஆயில் வந்து மிக்ஸ் ஆகி தான் நமக்கு வந்து ஒரு ஃபங்கல் அண்ட் பாக்டீரியா சம் காம்பினேஷன் கலந்து தான் நமக்கு வந்து வேர்க்குரா வந்து வெளியே தெரியுது. வேர்க்குரோட அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொரிஞ்சு அதை புண்ணாக்கிடுவோம் அண்ட் அது தழும்பாகவே வந்துடும். மை காட், இந்த பெரிய ப்ரொசீஜர் ஒரு ப்ராசஸ்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வெளில போயிட்டு வந்தோடனே நம்ம வந்து கை கால் மூஞ்சிலாம் வந்து நம்ம நார்மலாக வெறும் தண்ணி வச்சு வாஷ் பண்ணால் மட்டும் போதும். இதில் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட் அதிகமானால் நமக்கு வந்து இதெல்லாம் வரும். வேர்க்குரோட சேர்த்து இந்த வேனல் கட்டி ஒரு சூடு கட்டி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஹீட் பாயில்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ அதுவும் சேர்ந்து வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வாரத்தில் ஒரு வாட்டி இளநீர் ஆர் மோர் இந்த மாதிரி நேச்சுரலான ஃபுட்ஸை வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். சூடு கட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெத்தி, கையில், முதுகில் இந்த மாதிரி இடத்துல வரது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரைவேட் ஏரியாஸ், அதாவது உட்கார இடத்துலையும் வரும். அதுக்கெலாம் வந்து நம்ம இந்த மாதிரி டிஐஒய்லாம் உட்காந்து போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 days தொடர்ந்து இளநீர் குடிக்கிறது ஆர் மோர் குடிக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் வந்து நேச்சுரலாக கன்சியூம் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து வேர்க்குருக்கான டிஐஒய் என்ன அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிஐஒய். இதுக்கு மேலே நான் உங்கள் டைமை டிலே பண்ணாமல் டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போய்டுறேன். ஒரு பவுலில் கடலை மாவு, இது வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும். இங்கே வந்து அளவு வந்து நான் என் ஃபேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு நான் காட்டுறேன். இது நீங்கள் வந்து அளவு உங்கள் ஃபேஸு, கை, கால், முதுகு எங்கெல்லாம் வந்து நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து குவான்டிட்டியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நெத்தியில் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் தாராளமாக போதும். ஸோ நான் இங்கே வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக போடணுன்றதுக்காக நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள். இது நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெயின் ஆகாது உங்கள் ஸ்கின்னில். உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம நார்மலான மஞ்சள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டர்ட் ஆர் அந்த பாக்டீரியாவை வந்து இது வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ லாஸ்ட்டாக என்னென்னு கேட்டிங்கன்னா, சூடு தணிக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த இன்க்ரீடியன்ட் மெயினாக யூஸ் பண்ணுறோம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து இங்கே கர்ட் யூஸ் பண்ணுறேன், அதாவது தயிர் யூஸ் பண்ணுறேன். தயிர் வந்து சீரியஸாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கர்ட் செட் ஆகாது, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஆயிலி ஸ்கின், இன்னும் நீங்கள் கர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து ஆயில் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே தான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து கர்ட் யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையோ அவ்வளோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் உங்களுக்கு வந்து தேங்காய் தண்ணியும் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆலிவேரா யூஸ் பண்ணலாம். கத்தாழை பிளான்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிளான்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். இந்த தேங்காய் தண்ணி, கர்ட் அண்ட் அது பேர் என்ன, ஆலிவேரா, இது 3மே வந்து நேச்சுரலான ஆலிவேரா. இது 3மே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் ஆர் ஹனி இந்த மாதிரி நீங்கள் வந்து அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸும் இருக்குது. இல்லை வெறும் தண்ணியில் கூட நீங்கள் வந்து கலந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லேயே வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் கிடச்சா பெஸ்ட்டு. அண்ட் ஆலிவேரா பிளான்ட் என்கிட்ட இல்லை, எனக்கு வந்து அதுக்கு ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணலாமா, அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் எதுனா கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து வாவ் ஸ்கின் சயின்ஸோட ஆலிவேரா ஜெல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபேஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஓப்பன் போர்ஸ் ஆர் பிம்பிள், அப்புறம் எக்ஸஸாக ஆயில் வழியுது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து சீரியஸாக சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் அதுக்கேற்ற உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து அது கொடுக்குது. அண்ட் ஸ்கின்னுக்கு மட்டும் தான் நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஹேருக்கு வந்து நீங்கள் மாமாவத்தோட ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ரிவ்யூ வந்து நான் சேனலில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க போய் பாருங்கள். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே கார்டும் போடுறேன், வேணுன்றவங்க போய் பாருங்கள். ஸோ இங்கே இந்த ரெமெடிக்கு வந்து நான் வந்து ஆலிவேரா, ஃப்ரெஷ் ஆலிவேரா பிளான்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து நான் இதை தான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்கோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக காய விட்டுருங்க. 100% காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நார்மல் வாட்டரே போதும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து நான் சொன்ன இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து ரிசல்ட் தெரியும் அண்ட் நீங்களே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது வந்து நீங்கள் மோஸ்ட்டாக நைட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். பிகாஸ் நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு படுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரெஜினுவேட் ஆகும். அதாவது உங்கள் ஸ்கின் வந்து என்ன சொல்கிறது, அதுவே வந்து டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கெட்டதெல்லாம் வெளியே தள்ளிட்டு புது செல்ஸ் பில்ட் ஆகிறது வந்து நைட்டு தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதை நைட் யூஸ் பண்ணிட்டு படுக்கிறீங்க அப்படின்னா இன்னமும் டபுளாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட இன்றைக்கி வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அபி. டாடா.